பேசுறோம். ஆர்கே, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கருத்து முரண், குழப்பங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கா, அல்லது இன்னும் அது வந்து சிக்கலை இன்னும் நோக்கி போயிட்டே இருக்குன்னு பார்க்கணுமா? இல்ல சிக்கல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மெச்சூரான ஒரு கூட்டணியாக இருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா 2019, 2021, 2024 2 லோக்சபா தேர்தல், ஒரு அசம்பிளி தேர்தல் வந்து நேரடியாக சந்தித்த ஒரு கூட்டணியா இருக்கிறது. அதனால வந்து அது ஒரு மெச்சூரிட்டி அடைந்த ஒரு கூட்டணியா இருக்கிறது. இப்ப மெச்சூரான கூட்டணியில் என்ன நடக்கும்னு நாம் பார்க்கணும். நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில பார்த்தா போதும். அங்க வந்து மிக தெளிவாக என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கூட்டணி கட்சிகள் அனைவருமே வந்து பத்திரிகை மூலியமா தான் தெரிவிப்பார்கள். அப்போ ஒரு கான்வர்சேஷனுக்கு போறதுக்கு முன்னால ஒரு கட்சியோட உட்கார்ந்து, அதாவது இப்ப காங்கிரஸ் கூட யூடிஎஃப் என்றால் காங்கிரஸோட உட்கார்ந்து பேசுறதுக்கு முன்னால, எல்டிஎஃப் என்றால் சிபிஐஎம் கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு முன்னால வந்து மிக தெளிவாக எல்லா ஊடகங்களையும் வந்து ஒவ்வொரு செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். அது வந்து அந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் வந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ஏறத்தாழ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது சிபிஎம் ஆனாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளானாலும் சரி, பாக்கி என்ற கட்சிகள் ஆனாலும் சரி, அது ஒரு கசிய விடுற செய்தியானாலும் சரி, நேரடியாக பேசுகிற செய்திகள் ஆனாலும் சரி, இதுல எங்க வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சங்கடம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து கட்சிகளும் வந்து வளர பார்ப்பார்கள். இப்போ வளர பார்க்கின்ற கட்சிகள்ல வந்து எங்க வளர்ச்சி வரும் பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, இன்னொரு அடிஷனல் சீட் கிடைச்சா மட்டும்தான். இப்ப சிபிஎம் ஆனாலும் சரி, சிபிஐ ஆனாலும் சரி, எப்படி வளர முடியும்? ஒரு தேர்தல் அரசியல் மூலமாக தானே உங்களுக்கு குரோத் காமிக்க முடியும். அந்த குரோத்தை எங்க காமிக்க முடியும் பாத்தீங்கன்னா களத்துலதான் காமிக்க முடியும். அதற்கு அதிகமாக வாக்குகள் வர வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. அதுவும் ஸ்டேட் பார்ட்டிஸான ரெகக்னிஷன் வர வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. அதே மாதிரி நேஷனல் பார்ட்டிஸ் என்ற ரெகக்னிஷன் வர வேண்டும் இருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த பிரச்சனை இப்போ இருக்க போகிறது, அடுத்த தேர்தலோடு இருக்க போகுது. ஒண்ணு. இரண்டாவதாக, இப்ப வெளியிருந்து வருகின்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை தேமுதிகவை தவிர வேற ஒரு கட்சிக்கு இந்த கூட்டணியில வாய்ப்பு இருக்கிறதாவே நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் தேமுதிக அப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கின்ற அவருடைய எதிர்பார்ப்புன்றது ரொம்ப அதீதமான எதிர்பார்ப்பா இருக்கிறது. அதிலிருந்து சற்றே இல்ல நன்றாக கீழே இறங்கி வந்தால் மட்டும்தான் இந்த ஒரு கூட்டணி கூட இருக்க முடியும். ஆனால் இப்போ ஒரு ஃபீலிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ இந்த கூட்டணி வந்து வென்ற மாதிரி தான் அனைவருக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா அப்கோர்ஸ் வெரி வெரி லாங் டிஸ்டன்ஸ் டு எலெக்ஷன்ஸ். என்ன வேணாலும் நடக்கலாம், டிசம்பருக்கு பிறகு என்ன வேணாலும் நடக்கலாம்னு இருக்கிறது. எத்தனை பேர் அரசாக போறார்கள், இடி ஐடிஎல்எம் என்ன செய்ய போகிறது எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்க போறோம். அப்போ அதுவரை டைம் இருந்தா கூட இப்போ மொமெண்டம் என்று பாத்தீங்கன்னா நிச்சயமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி கிட்டதான் இருக்கிறது. இவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இந்த முறை நடிகர் விஜயும் சீன்ல இருக்காரு சார். நீங்க வந்து 21 மாதிரி இப்ப இல்ல. ஆமாமா, நிச்சயமாக இவர்கள், அதாவது கூட்டணி கட்சிகள், இது மட்டும் பிடிச்சிடறேன். கூட்டணி கட்சிகள் வைக்கின்ற விமர்சனம் என்று வச்சிருந்தான், அது கம்ப்ளீட்டாக அரசை சார்ந்த, அரசாங்கத்தை சார்ந்த, கொள்கை சார்ந்த விஷயங்கள் கிடையாது. அரசை சார்ந்த விஷயங்கள், நிர்வாகங்கள் சொல்றாங்கன்றீங்க. ஆமா, அது வந்து சார்ட்டபிள் ப்ராப்ளம்ஸ் தான் என்று பார்க்கிறேன் விமர்சனங்கள். இப்ப சாம்சங் விஷயமானாலும் சரி, பாக்கி இருக்கின்ற இப்போ விடுதலை சிறுத்தைகள் சொல்கின்ற அந்த ஜாதி ரீதியான விஷயங்களானாலும் தாராளமாக சார்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஒண்ணு. இரண்டாவதாக விஜய் வந்து இன்னமும் தன்னுடைய ஸ்டாண்டை வந்து தெளிவுபடுத்தவில்லை. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து அவர் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எடுத்து போனாருன்னா தாராளமாக திமுக காங்கிரஸுக்கு வேற ஒரு ஒண்ணுமே தேவையில்லைங்க, ஓஹோன்னு ஜெயிச்சு வரும்ன்றதுதான் இப்போதைய நிலை இருக்கிறது என்றதான் உண்மை நிலை. இல்ல, அவர் வந்து என்ன நிலை, பெருமாள் மணி என்ன சொல்றாருன்னா, டிசம்பர் மாதம் வரைக்கும் காத்திருக்கணும், இதுல மாற்றங்கள் வரும், புதிய அணியா தான் சந்திப்பாங்க இந்த தேர்தலை திமுக அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல விஜய் வந்து நிச்சயமாக திமுக அணிக்குள்ள வரமாட்டாரு. அவர் வரமாட்டாரு, ஆனா ஈக்குவேஷன்ஸ் மாறுதுங்கிறாரு. இல்ல, ஈக்குவேஷன்ஸ் மாறாதுங்க, அது தவறு. என்னை பொறுத்தவரை வந்து பாமக இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் இங்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. அவர்கள் 2 பேரும் எதிர்துருவ அரசியல் தான் வட மாநிலங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. இருந்தாலும் வந்து அந்த கூட்டணிக்கு தான் நட்டம் என்று நான் பார்ப்பேன். அதுல என்ன கேள்வி எல்லாம் முன்வைக்கப்படுதுன்னா, இப்ப திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு வச்சுங்களேன், அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, 234 தொகுதியிலையும் போட்டியிடுவதற்கான தகுதியோடு இருக்கக்கூடிய கட்சி, 6 இடம் எங்களை சுருக்கிட முடியாது, அப்புறம் பாஜக விட்டுட்டு அதிமுக இன்னும் ஏன் வெளியில வராம இருக்கு அப்படிங்கிறார். இதெல்லாம் அவருடைய பேச்சுக்களை எல்லாம் இப்ப வந்து அப்ப அவர் வேற எதையாவது கணிக்கிறாரா அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்த்துதான்னு கேட்கிறாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, அது பிரஷர் டாக்டிக்ஸ் ஆகத்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக திரும்ப நினைச்சா 234 இடத்துலயும் வந்து ஆளை நிறுத்த வைக்கலாம். ஆனால் அதனால என்ன நடக்கும் என்று இருக்கு இல்லையா? மக்கள் நல கூட்டணி 2016 நடந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான். அந்த தருணத்தில் வந்து ஏறத்தாழ இதே ஸ்ட்ரென்த் வந்து அன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்தது.
அப்படி இருந்தும் கூட என்ன செய்தார்கள் பாத்தீங்கன்னா திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை வந்து இழக்க வைத்தார்களே தவிர ஒரு ஸ்பாய்லராகத்தான் இருக்க முடியுமே தவிர நிச்சயமாக வந்து திமுக வலு சேர்க்கிறதோ அதிமுக வலு சேர்க்கிறதான விஷயமாக அவர்களுக்கு ஒரு ஆட்சிக்கு வர முடியாது. அதுதான் பிரச்சனையா இருக்கிறது. என்னை பொறுத்தவரை மாற்றம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணியில் தான் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு நிலையில் வந்து பாஜக இதுவும் வருது. நீங்க இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில் மாற்றம் வரும்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப பெருமாள்மணி என்ற சொல்றது எக்ஸ்டென்ஷன். அப்ப ஒரு கூட்டணியில மாற்றம் வந்துச்சுன்னா அப்புறம் வெவ்வேறு காம்பினேஷன்ஸ் ஒர்க் ஆகுமான்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அதிமுக இல்ல கிடையவே கிடையாது. அது திமுக கூட்டணியில் மாற்றம் வராதுன்னு எது சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இது ஏறத்தாழ 3 தேர்தல்களை சந்தித்த கூட்டணி. இங்க வந்து பேரம் பேசுறது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கிறது. அதை தாண்டி ஒரே ஒரு நபர் தான் உள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து பாஜகவை மாற்றி நிறுத்தி வச்சு அதிமுகவுக்கு களம் காண முடியுமா? அப்படி இருந்தால் நிச்சயமாக விஜய் உள்ள வரக்கான வாய்ப்பு இருக்கிறது, பாமக சேர்றக்கான வாய்ப்பு இருக்கிறது, பாமக இல்லைன்னா கூட அங்கதான் போய் சேரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தவரை வந்து அங்க மாற்றம் வந்தால் இங்க மாற்றம் வராது. அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ளால இருக்கிற மாற்றம் என்று நான் காணுகின்ற மாற்றம் என்றால் பாஜகவை தூக்கி போட்டு வெளியே வருகின்ற ஒரு மாற்றம். இல்ல இதை தொடர்ச்சியா நீங்க வந்து எங்க கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்க முயற்சி பண்றாங்க, அப்படிலாம் எந்த இதுவும் இல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு. ஏன்னா இப்ப 2 பேரும் அறிவிச்சுட்டு அதுல வேற என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு இல்ல இப்ப வந்து பாஜக அங்க இருக்கிறதுனாலயே வந்து இந்த பக்கம் ஒரு மைனாரிட்டி கான்சாலிடேஷன் நடந்து கொண்டு அதெல்லாம் யோசிக்காமல் அதிமுக கூட்டணிக்கு போயிருப்பாங்க, ஒத்துட்டு இருப்பாங்க. பாஜக தான் வந்துச்சு ஒத்துக்கிட்டாங்க. இல்ல அவர்களே ஒரு களவாய்வு தாராளமாக நடத்தலாம். நிச்சயமாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல. பெரும் அளவில் வந்து மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. ஆனால் நான் கேட்கிறேன், கிரஹாம் ஸ்டெயின்ஸினுடைய கொலையாளியை வந்து மாலை போட்டு 25 வருஷத்துக்கு பிறகு வெளியே வர்ற, ஜெயில இருந்து வெளியே வர்ற மாலை போட்டு பாஜகவுடைய நிர்வாகிகள் வந்து வெளியே கொண்டு வருகிறார்கள். ஒடிசால இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஒடிசால தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் இங்க இருக்கின்ற கிறிஸ்தவ மக்கள் பார்க்காமல் இருப்பார்களா? அவருடைய வாட்ஸ்அப்பில் வராமல் இருக்கணுமா? அப்போ உயிரா இல்லை என்றால் ஆன்டி இன்கம்பன்சினால ஊழலா என்று எடுத்துக்கொண்டால் உயிருக்கு தானுங்க அங்க இம்பார்ட்டன்ஸ் வரும். எனக்கு உயிர் வாழ்ந்தா தானே அடுத்து வந்து ஊழலை வந்து நான் தடுத்து நிறுத்த முடியும். அப்ப தமிழகத்தை பொறுத்தவரை ஒரிசால் நடக்கின்ற அதே விஷயங்கள், குஜராத்தில் நடக்கிற அதே விஷயங்கள் வந்து இங்க எனக்கு நடக்கக்கூடாது என்றதுதான் சிறுபான்மையினர் நினைப்பார்கள். அப்போ அப்படியே சாலிடா வந்து அந்த ஒரு இது மைனாரிட்டி ஓட்டு வந்து 12 to 14% வந்து நேரா திமுக காங்கிரஸ் வருதுங்க. ஊழலா பரவாயில்லைங்க, உயிர் காக்கணும்ன்ற அந்த இடத்துக்கு வந்து மக்கள் நிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜகனாலதான். இல்ல விஜய் இருக்காரு, அவர் சிறுபான்மை வாக்குகளை பெறுவார் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுதுல. அது வந்து திமுக கூட்டணிக்கான பலவீனமா மாறும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்ல விஜய் இதுவரை, அதாவது ஜோசப் விஜய் என்று ஹெச் ராஜா கூறினால் கூட அவர் வந்து தன்னை ஒரு சிறுபான்மை நபராக அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கிறது. இரண்டாவதாக அவருடைய முதல் தேர்தல் இதுவரை வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு முயற்சியோ இல்லை என்றால் யாராச்சும் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ என்று ஒரு தகவலே வரவில்லை. அப்ப அவர் என்னை பொறுத்தளவில் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு போவார்ன்ற ஒரு இடத்துல, அதாவது யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற ஓட்டு வங்கி வந்து ஒருவேளை ஓரளவுக்கு அங்க போகும் என்ற ஒரு நிலை மட்டும்தான் இருக்கிறதே தவிர நிச்சயமாக பெரும் அளவில் வந்து போறக்கான வாய்ப்பு கிடையாது. விஜய் வந்து என்டிஆர் கிடையாதுங்க. என்டிஆர் காலத்தில் வந்து காங்கிரஸ்கார ஏறத்தால முக்காவாசி பேர் இந்த பக்கம் வந்து ஜாயின் பண்ணிட்டான். எம்ஜிஆர் கிடையாதுங்க. எம்ஜிஆர் வந்து ஏறத்தால 20 வருஷம் அரசியல் இருந்ததுதான். அதன் பிறகுதான் வெளியே வர்றாரு. 72 வெளியே வரும் போதே எவ்வளவு காலத்துல அரசியல் இருக்காரு, அதுல ஏறத்தால பாதி கட்சியை எடுத்துட்டு போயிட்டாரு. ரைட், ஓகே, பேசலாம்.